உன் பொன்னிற கால்களில் இந்த கொலுசை அணிந்து கொள். அதன் சத்தத்தை கேட்டாவது நீ இருக்கும் திசையை தெரிந்து கொள்ளுகிறேன். அன்புடன், சத்யா. அண்ணா, என்ன? அந்த கடைக்கு போலாம். எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வா போலாம். எங்க வாங்கினா என்ன? சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கேரட் 1/2 கிலோ கொடுங்க. 1 கிலோவா போடுப்பா. அண்ணா வாண்ணா போலாம். தக்காளி 1/2 கிலோ கொடுங்க. அதையும் 1 கிலோ போடு. வாண்ணா. இங்க வெண்டைக்காய் 1/2 கிலோ கொடுங்க. நீ கிலோ கிலோவா வாங்கி சாப்பிட்டா தானே அங்க புசு புசுன்னு வீங்க. அப்பதானே எங்களுக்கும் டேஸ்டா இருக்கும். தொலைச்சிருவேன்.
போடா போதும் விட்டுட்டு போறோம். இதுக்கு மேல எங்க பொண்ணு பின்னாடி சுத்தினா உங்க அண்ணன் உடம்புல உயிர் இருக்காது. புரியுதா? திலோத்திய மறந்துடணும். உனக்கு திலோத்திய தெரியுமா? அவ எங்க இருக்கா? என்ன எவ்வளவு நாடி அவ இருக்க இடத்தபடி சொல் ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா. அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா. அண்ணா நீ போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்டின நாய் நான் பிஸ்கெட் போட்ட உடனே என் பக்கம் வந்துருச்சு. இது வரைக்கும் நீ என்ன எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நானே உன்னை தேடி வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்குள்ள வந்தா என் கௌரவம் பொண்ணு இது வரைக்கும் நான் வந்ததில்ல. ஆனா இப்போ என் கௌரவம் போட நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கேன். சத்யா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் பையன். இப்பதான் தெரியுது அவன் ஒரு கிரிமினலோட பையன். தெரிஞ்சுக்கிட்டல, இனிமேல ஜாக்கிரதையா இரு. இனிமே ஏய், அவன் 1000 பண்ணுவான். இனிமே அம்மால கைய வச்ச என்ன பண்ணுவ? இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர்? இல்ல இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? இல்ல வான் பண்றேன். சட்டை போட்டுக்கண்டதால சட்டத்தை கையில எடுத்துக்கிறது உனக்கு நான் புதுசா இருக்கலாம். ஆனா எனக்கு தொழிலே அதான். பி கேர்ஃபுல். ப்ளீஸ் டோன்ட் கெட் அப். நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. தங்கச்சி? தங்கச்சி அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை போக சொன்னேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் உங்களை பாத்துக்கிறத அவங்களே சிரமமா நினைக்கலையே. சத்யா, நான் உங்ககிட்ட உரிமையோட ஒண்ணு கேட்கலாமா? ஃப்ரெண்டுங்கிற முறையில் நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? கேளுங்க. நீங்க ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? நான் இன்னும் திலோத்திய பார்க்கவே இல்லையே. அவளை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நீங்க இந்த அளவுக்கு அவளுக்காக அடிபட்டு கிடக்குறீங்களே, இப்ப கூட அவ வரல. இப்ப வராதவ இனி எப்ப வர போறா? நான் செத்ததுக்கு அப்புறம் அவ என்ன வந்து பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். டாக்டர் இவர் எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க இங்கே இருங்க மேடம். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? இட்ஸ் நார்மல். டோன்ட் வரி. இன்னும் ஒரு 15 days பெட் ரெஸ்ட் எடுத்தா ஃபிராக்சர் சரியாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த மூவ்மெண்ட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. எப்படி அடிபட்டுச்சு? காதல் தந்த பரிசு. ஓ, காதலியோட அப்பா எதிர்ப்பா? என்ன பண்றது? சினிமாவிலையும் நாவல்லையும் காதல்னா பார்த்து படிச்சு சந்தோஷப்படுறோம். அதே நமக்குன்னு வரும்போது கோவப்படுறோம். இப்ப கூட ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தாங்க.
தான் காதலிச்ச பையனோட பேரை கையில பச்சை குத்திருக்கா. அதை அழிக்கிறதுக்காக அவங்க அப்பா ஆசிட் ஊத்தி கையே வெந்து போச்சு. திலோத்திங்கிற அந்த பொண்ணா டாக்டர்? ஆமா டாக்டர். திலோத்தி இப்ப எங்க இருக்கா? இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சோம். சத்யா, என்ன பண்றீங்க? ரிமூவ் பண்ணாதீங்க. சத்யா, நீங்க எந்திரிக்க கூடாது. சத்யா, சத்யா சொல்ல கேளுங்க. திலோத்தி! 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 காதலியிடம் சொல்லத்தான் காதலி எங்கே, ஓ காதலி எங்கே, ஓ பாரதி எங்கே எங்கே, பைரன் எங்கே எங்கே, கவிதை வேண்டும் இங்கே காதலியிடம் சொல்லத்தான் காதலி எங்கே, ஓ காதலி எங்கே, இதயத்தை சின்ன சின்ன துண்டாய் செதுக்கி போட்டாலும் உந்தன் பேரை சொல்லி துடிக்கும். ரத்தத்தை சொட்டு சொட்டாய் காதல் குடிக்கும். சுவாசப்பை உள்ளே எங்கும் சாம்பல் கிடக்கும். உன்னையும் தேடியே உதிரம் கூச்சல் போடுதே. ரசவத்தின் வலியை போல் இந்த காதல் வலிக்குதே. ஒரு முள்கிரீடம் எடுத்து வந்து இதயத்தில் சூட்டிவிட்டு போவாய் பெண்ணே. கம்பன் எங்கே எங்கே, கீற்றும் எங்கே எங்கே, கவிதை வேண்டும் இங்கே காதலியிடம் சொல்லத்தான் காதலி எங்கே, ஓ காதலி எங்கே, ஓ கொண்ட புல்லாங்குழல் போல் நான் இங்கே நசுங்கி விட்டேன் முன்னால் முன்னாலே. போகையிலே தீப்பிடித்த வெள்ளை மயில் போல் நான் இங்கே புசுங்கி விட்டேன் எல்லாம் முன்னாலே. தீர்த்தத்தை கேட்டுதான் எந்தன் கையை நீட்டினேன். திராவகம் ஊற்றினாய் விரல்கள் வெந்து வாடினேன். என் கண்ணீரை சேர்த்து வைத்தால் குளமல்ல வங்க கடல் தோன்றும் இங்கே. கம்பன் எங்கே எங்கே, கீற்றும் எங்கே எங்கே, கவிதை வேண்டும் இங்கே காதலியிடம் சொல்லத்தான் காதலி எங்கே, ஓ
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நமஸ்காரம். ஆ, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி தட்டை மாத்தி விடலாமா? மாத்திக்குவோமே. கொஞ்சம் இருங்க, பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என் பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்க வேணாம். என் பேச்ச தட்டவே மாட்டா. தட்டை மாத்திக்குவோம். நல்ல மாட்டானுங்களா? கிரிக்கெட்ட லஞ்சம் வாங்கணும் எல்லாரும் மாட்டானுங்க. நமக்கு அதுவோட முக்கியம். அங்க பார். யாரா அந்த திலோத்தி? சத்யா யாரால இந்த நம்பிக்கை வந்தானோ அதே திலோத்தியே தாண்டா இருக்கும். கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு அடுத்தவனுக்கு கழுத்து நிட்டாளா அவ? கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது. வாங்கடா. நிறுத்துங்கய்யா. எதுக்கு சொன்னீங்க? யார நீங்க? நாங்க யாரும் தெரிஞ்சவன திலோத்தி கூப்பிடுங்க, அவ சொல்லுவா. திலோத்தி சொல்லுவாளா? என்னையா சொல்றீங்க? என்னையா சொல்றது? இவ்வளவு நாள் அவ விளையாட்டு போதும். நிறுத்துக்கடா. நானும் பாத்துட்டு இருக்கிறேன், ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்களே. அவ விளையாட்டு போதும் சொல்றதுக்கு நீங்க யாருடா? ஓஹோ, ஏயா பெருசு, நீ பேசுறத பார்த்தா இதுக்கு மேலயும் அவ ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவா போல் இருக்கு. ஆமாடா, விளையாடுவாடா. விளையாடுவா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க எல்லாம் தூக்க மாட்டீங்க சாவலாம்டா. டேய், ஓவரா பேசுனீங்க தோலை உரிச்சிடுவேன். யோ, என்னைய மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ விளையாட்டுனால இப்ப என்ன தெரியுமா? என்னாச்சு? இப்ப எங்க ஃப்ரெண்ட் சத்யா எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஃப்ரெண்டு சத்யா என்ன வளர? போங்க வெளியே. போறோம் சார். போறதுக்கு முன்னாடி திலோத்திய கூட்டிட்டு தான் போவோம். எங்க அவ? அவ அந்த ரூம்ல இருக்கா. என்னடா இப்போ? வாங்கடா, வாங்கடா. இதுல யாரு திலோத்தி? இவதான் திலோத்தி. இவளா? ஆமா, இவளுக்கு தான் இன்னைக்கு காது குத்து கல்யாணம். எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. திலோத்தியோட தான் போவேன்னு சொன்னீங்களே, எங்க கூட்டு போங்க. நிறுத்துங்களா. என்னடா ஆளாளுக்கு ரிதம் போட்டு சிரிக்கிறீங்க? சார், நீங்க தானே இப்படி ஒரு பெண்ணை பெத்ததுக்கு தூக்கு போட சொன்னது? வாங்க போட்டுவான். அண்ணன் எங்கன்னு தெரியுமா அண்ணா? தெரியலையேம்மா. அவன் இப்பெல்லாம் காலேஜுக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. அப்படியே வந்தாலும் யாரு கூடயும் சரியா பேசுறதும் இல்ல. அவன் பாட்டுக்கு உட்காந்து எதையோ யோசனை பண்ணிட்டே இருக்கான். ஆமா, நீ எவ்வளவு படபடப்பா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நானும் பக்கத்து வீடு ராஜேஸ்வரேக்காவும் சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அண்ணன் வந்தாதான் அம்மாவை காப்பாத்த முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. எந்த ஹாஸ்பிட்டல்மா? பவித்ரா ஹாஸ்பிட்டல். சரி, நீ பயப்படாத. நீ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. நாங்க சத்யா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறோம். சரிண்ணா. நீ கிளம்பு. டேய் வாங்கடா, வாங்க. சத்யா, உன் காதலுக்காக நீ எதையெல்லாம் இழந்திருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டே, உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே தெரிஞ்ச அவளுக்கு இந்த நிலைமை மட்டும் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த நிலைமை கூட உன்னை பார்க்க வந்தாளா? அந்த திலோத்திக்காக அடிபட்ட, வீட்டை மறந்த, ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்த, தங்கச்சி கூட மறந்த. இப்போ உங்க அம்மாவே இழக்க போறடா. ஏய், இப்ப கூட இது உன்னோட சொந்த பிரச்சனை அப்படின்னு விட்டு போயிடலாம்டா. ஆனா நம்ம பழகின பழக்கத்தை என்னால மறக்க முடியல. ஆனாதான் இன்னும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ இருக்கிற நிலைமையில அம்மா ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் வேணா அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நீ யார் வீட்டு படி ஏறியும் அனாதையா பிச்சை எடுக்க வேண்டாம். என்னால நம்ம அம்மாவை காப்பாத்த முடியும். என்ன நம்பு. அண்ணா, காதல் உணர்வோட நீ வரைஞ்ச ஒரு பொண்ணோட பெயிண்டிங் நான் மேகசைன்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு வா, இந்த ஆளுக்கு காதல்னா என்னன்னு தெரியும்னு நினைச்சேன்.
பட் வாட் a bloody mistake. நீ அது ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கல? உன்னை சொல்லி தப்பு இல்லப்பா, உன் வயசு அப்படி. காதல்னா ஒரு ஹாபி, ஒரு விளையாட்டு சமாச்சாரம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. அது என் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எப்ப வேணாலும் வாங்கி செவுத்துல மாட்டிக்க. உன்கிட்ட கேட்டது ஒரு அலங்கார பொருள் இல்ல, என் ஜெயா. டேமிட், நீ இவ்வளவு நாள் வராதுக்கு நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. இப்போ நான் உன்னை மதிக்கிறேன், ஒரு நல்ல ஓவியம் நான் மதிக்கிறேன். நீ மனசு வச்சனா உன்னால முடியும். என்னடா இது, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, பிசினஸ் பேசுறான்னு நினைக்காத. இது பாரு, நாளைக்கு படத்தை கொண்டா, பணத்தை வாங்கிட்டு போ. என்னோட கடைசி நாட்கள்ல அந்த படத்துக்கு முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாண்டா, இன்னும் 2 மணி நேரத்துல அம்மாவுக்கு நினைவு திரும்பிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆபரேஷனுக்கு பணம் யார் கொடுத்தா? வில்லியம்ஸ். ஆமாண்டா, நேத்து நைட் அவரே மொத்த பணத்தை கட்டிட்டாரா. ஏண்டா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் அழுகுற? அழாதரா. டேய் சத்யா, இது வரைக்கும் நீ அழுது போதும், இனிமேல சந்தோஷமா இருடா. வந்துச்சா தோடா பேஜாரு, இவன் எங்க இருந்து சந்தோஷமா இருக்கிறது? திலோத்தி நம்ம காலேஜ்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல மீட் பண்றதா சொல்லிருக்கா. ஏதோ இந்த தடவையாவது அவ வருவான்னு நீ நம்புற மாதிரி நாங்களும் நம்புறோம். ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகிறார், என் ஆசை கண்களில் ஊஞ்சலாடுகிறார். கல்லை தொட்டு வைரமாக்கும் காதல் பூ எங்கே, வெண்ணிலாவை காண ஏங்கும் வெள்ளை முகிலிங்கே, எங்கோ இருந்து என்னை அசைத்தார், எந்த நரம்பு வீணை இசைத்தார், உனை தினம் தேடி தேடி நானும் பாடுகிறேன். ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகிறார்.
வண்ணம் கொண்ட நாணத்தில் சிவப்பு வண்ணம் அள்ளுவேன், ரத்தமோடும் நாணத்தில் பச்சை வண்ணம் கொள்ளுவேன். அவளின் தேகம் எங்கிலும் மஞ்சள் வண்ணம் அள்ளுவேன், ஆசை பொங்கும் கண்களில் நீல வண்ணம் கொள்ளுவேன். இனி அவள் கூந்தலில் கருவண்ணமும் பாதத்தின் அடிகளின் பால் வண்ணமும் பெண்ணவள் நகங்களில் செவ்வண்ணமும் யாசகம் கேட்டு வாங்கிடுவேன். பெண்ணிடத்தில் சேகரித்த வண்ணங்கள் ஏழிலே வானவில்லையே நான் செய்து காட்டுவேன். ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகிறாள், என் ஆசை கண்களில் ஊஞ்சலாடுகிறாள். வெண்ணிலாவை தேனிலே ஊற வைத்து வாங்கியே தட்டி தட்டி செய்ததால் அவளின் கண்ணம் தோன்றுமோ? தங்க கட்டி கொண்டுதான் கேள்விக்குரிய செய்ததால் ஒட்டி வைத்த பாகமாய் அவளின் செவிகள் தோன்றுமோ? பழமுதிர் சோலை கனி சேர்ந்து அவளின் இதழாய் இருந்திடுமோ? திருக்குறள் போலே சிக்கனமாய் அவளின் இடையும் இருந்திடுமோ? பெண்ணழகை தேடிக்கொண்டே என் உயிர் வாழ்ந்திடுமோ? எந்த ஜென்மம் நானும் அவளை காண்பதோ? ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகிறாள், என் ஆசை கண்களில் ஊஞ்சலாடுகிறாள். கல்லை தொட்டு வைரமாக்கும் காதல் பூ எங்கே? வெண்ணிலாவை காண ஏங்கும் வெள்ளை முகிலிங்கே எங்கோ இருந்து என்னை அசைத்தார், எந்த நரம்பில் வீணை இசைத்தார். உனை தினம் தேடி தேடி நானும் பாடுகிறேன். ஒரு காதல் தேவதை என்னை ஆளுகிறார், என் ஆசை கண்களில் ஊஞ்சலாடுகிறார். இன்டர் காலேஜ் காம்படிஷனில் அடுத்ததாக பாடுபவர் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த திரு மணிமாறன். டேய் சத்யா, உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் அவளை நம்பாதேன்னு? அவ வரமாட்டாப்பா. சரி பரவாயில்ல, வாப்பலாம். இல்லடா, எனக்கு இன்னமும் வருவான்ற நம்பிக்கை இருக்கு. டேய், நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அன்னைக்கு பேச்சர் கொடுத்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னா, வந்தாளா? வரல. அட்லீஸ்ட் நீ அடிபட்டு கிடக்கும் போது உன்னை வந்து பார்க்க வந்திருக்கணும், அப்பயும் வரல. லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்காவது வந்திருக்கணும், இது வரைக்கும் வரல. இனிமே அவ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த பார், உன் கூட நிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு. டேய், வரீங்களா வரலையா? டேய் கிளம்பலாம்டா, வாங்கடா. பாய்ப்பா. வரேன்டா. சத்யா, நேத்து போன சத்யா இன்னும் வரலப்பா. அவனுக்கு என்ன ஆச்சு? திலோத்தினித்து வரலையா? இல்லம்மா, அந்த கல்லஞ்சக்காரி வரல. காலையில ஒரு பார்சல் வந்துச்சு, அதுல இந்த கேசட் இருந்துச்சு. கேசட்டா? திலோத்தி கிட்ட இருந்து வந்திருக்கு. அண்ணன் இப்ப எங்க இருக்கோம்? அவன் இங்க வரலண்டா, கண்டிப்பா ஆடிட்டோரியத்தில் தான் இருக்கணும். வாடா போய் பார்க்கலாம். பெருமாள், என்னம்மா என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி ஆயிட்டா? நீங்களாவது சொல்லக்கூடாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் அவனை கூட்டு வந்துடுறேன்.
பாரு. சத்யா, திலோத்தி வந்துட்டாளா? டேய் என்னடா பேசுற? அங்க உங்க அம்மாவும் தங்கச்சும் ராத்திரி பூரா நீ வரலைங்கிறதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நீ எந்திரிச்ச உடனே திலோத்தி வந்துட்டாளான்னு கேக்குறேன். ஏன்டா இப்படி இருக்க? அங்க உங்க அம்மா உன்னை நினைச்சு. போதும் போதும். அப்போ ராத்திரி பூரா திலோத்தி வரவே இல்லை இல்லையா? வழக்கம் போல திலோத்தி வரல. ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த கேசட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அன்புடன் திலோத்தி. நான் திலோத்தி பேசுறேன் சத்யா. உன் பக்கத்துல உட்காந்து தோல்ல சாஞ்சுக்கிட்டு மடியில படுத்துக்கிட்டு பேசின போல ஆசையா இருக்கு சத்யா. இப்பவும் நேர்ல வராம இந்த கேசட் மூலமா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு சத்யா. இந்த கேசட்டை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதனால நான் நேர்ல வரலன்னு நீ புரிஞ்சுக்குவ. நீ வரைஞ்ச ஓவியத்தை பஸ்ல ஓட்டினப்போ கண்டக்டர் கிழிச்சு போட்டதுக்கு கண் கலங்கி நின்னியே, அப்பதான் நான் உன்னை முதல்ல நேர்ல பார்த்தேன். என்ன தெரியல, உடனே எந்திரிச்சு வந்து உன் கண்ணீரை துடைக்கணும்னு தோணுச்சு. அந்த அழகான ஓவியம் குப்பை ஆயிடக்கூடாதுன்னு நான் ஜூனியர் விகடனுக்கு அனுப்பி வச்சேன். அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்ட. அந்த சந்தோஷத்தை நானும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல சத்யா. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை புக்கு உன் கைக்கு கிடைச்சது. அதுல நான் ரசிச்ச வரிகள் எல்லாம் நீ டிவில சொன்ன. அப்பதான் நீ மனசை மட்டுமே நேசிக்கிறேன்னு நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன் சத்யா. என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ தடவை வந்திருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் முன்னாடி வர முடியாம திரும்பிட்டேன். நீ ஃபங்க்ஷன்ல பாடும்போது கூட உன்னை சந்திச்சு என் காதல சொல்லணும்னு தான் வந்த. ஆனா நீ பாடின பாட்டுல நீ தேடின திலோத்தி நினைச்சு நினைச்சு பாக்குற மாதிரி அழகா 100 தேவதைக்கு சமமா இருக்கா. ஆனா நான் அப்படி இல்ல சத்யா, நான் அப்படி இல்ல. என் அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? நீ ஆசையா பிறந்த நாள் பரிசா எனக்கு கொலுசு அனுப்பி இருந்தியே, அதை நான் போட்டுக்கிட்டப்போ இந்த அழகுக்கு கொலுசு ஒரு குறைச்சலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க சத்யா. நான் முகம் பாக்குற கண்ணாடி கூட பாவம் செஞ்சதா அவங்க பேசிக்கிட்டாங்க சத்யா. ஒரு நாள் நீ பஸ்ல ஏறி திலோத்தி திலோத்தின்னு என்ன தேட்டப்போ அழகான பொண்ணுங்களை மட்டுமே நீ திலோத்தியான்னு கேட்ட. ஆனா அவங்க பக்கத்திலேயே கருப்பா ஒல்லியா உக்காந்துக்கிட்டு நீ கூப்பிட மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த என்ன நீ திரும்பி கூட பார்க்கல சத்யா. சத்யா, காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, அழகு சம்பந்தப்பட்டதுன்னு அப்ப புரிஞ்சுக்கிட்ட. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, அது போய். அழக பார்த்து ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் தான் காதலே வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் என் மனசை என்னால மாத்திக்க முடியல. ஏன் தெரியுமா? அழகில்லாத பெண்களுக்கும் மனசு இருக்கு, மறக்க முடியாத காதல் இருக்கு. கையில பச்சை குத்துன உன் பேரை ஆசிட் ஊத்தி எங்க அப்பாவால அழிக்க முடிச்சுது. ஆனா மனசுல எழுதுன உன் பேரை என்னால அழிக்க முடியல சத்யா. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். உன் மனசுல கற்பனையில இருக்கிற அந்த அழகான திலோத்திங்கிற ஓவியத்தை நான் கலைக்க விரும்பல. என்ன நீ பார்த்தா என் மேல நீ வச்சிருக்கிற காதல் செத்துடும். காதலர்கள் சாகலாம், ஆனா காதல் சாக கூடாது சத்யா. அதுக்கு யாரும் தோற்ற மறைவு எழுதக்கூடாது சத்யா. அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாமலேயே உன் முன்னாடி வராமலேயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன் சத்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை முதல்ல பார்த்த இடத்துல என் கதை முடிச்சிடும் சத்யா. சத்யா, கடைசியா என் முகத்தை பார்க்க கூட நீ வர வேண்டாம் சத்யா. உன் மனசுல இருக்கிற அந்த அழகான திலோத்தி அப்படியே இருக்கட்டும். நான் போறேன் சத்யா, நான் போறேன். உன்னை தேடி வீட்டுக்கு போனோம். அங்க தங்கச்சி கொடுத்துச்சு. அவளை சாவிட மாட்டேடா, சாவிட மாட்டேன் சத்யா.
என்னாச்சு காணுடா அங்க பாரு நான் இந்த பக்கம் போறேன் நீ அங்க போ எல்லா வண்டியும் பாத்துட்டேன்டா. எந்த இடத்துலயும் காணுமேடா. என்னாச்சு? ஒரு பொண்ணு எங்கேயே விஷத்தை குடிச்சிட்டு இங்க வந்து மயங்கி கிடந்துச்சு. கண்டிப்பா லவ் ஃபெயிலியரா தான் இருக்கும். இப்பதான் ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. இது இருந்தா பொழைச்சிக்கும். என்னடா இது உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா. ஜிஹெச்சுக்கு போப்பா. கடைசியா முகத்தை பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கோங்கப்பா. Ha 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 ha!
திலோத்தி